ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மேஜிக்கல் ஹேண்ட்ஸ். ஒரு பெயிண்ட் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் டேங்க்கில் இருக்கிற இந்த டென்ஸை வந்து எப்படி ஒரு பாலிஸ்டர் பட்டியை யூஸ் பண்ணி பாடி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி ஆக்கே பிராண்டோட P92 அப்படின்ற ஒரு பாலிஸ்டர் பட்டி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இது பர் கேஜி பார்த்தீங்கன்னா 360 rupees வந்து உங்களுக்கு காஸ்ட் ஆகும். இதோட மிக்சிங் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 2% ஆஃப் ஹார்ட்னர். ஸோ அதை நம்ம வந்து பின்னாடி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டேங்க்கில் இருக்கிற டென்ஸை வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு மார்க்கரை யூஸ் பண்ணி எங்கெல்லாம் வந்து உங்களுக்கு டென்ஸ் தெரியுதோ அந்த இடம் ஃபுல்லாகவே வந்து நம்ம மார்க் பண்ணிடலாம். பிஃபோராக நம்ம பார்த்த மாதிரியே இப்போ மிக்சிங் ரேஷியோ பார்த்துடலாம். பாலிஸ்டர் பட்டி யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த காம்பவுண்ட்ஸ் எல்லாமே வந்து கீழே போய் தங்கிடும். பாக்ஸ் வந்து அதே ஒரே இடத்துல வந்து வச்சுருக்கிறதுனால அந்த கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் எல்லாமே வந்து கீழே போய் தங்கிடும். ஸோ நல்லா வந்து ஸ்டெர் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் காம்பவுண்ட் வந்து ஃபுல்லாகவே வந்து மிக்ஸ் ஆகிருக்கும். எதுக்காக பாலிஸ்டர் பட்டி யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெட்டல் பேஸ்ட்டு, இந்த பாடி ஃபில்லர் இதிலெல்லாம் சம்டைம்ஸ் வந்து கிளியரோட ஷைனிங்கை வந்து அது சக் பண்ணிடும். ஸோ அதனாலேயே இந்த பாலிஸ்டர் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதோட ஷைனிங்னஸை வந்து அப்படியே வச்சுருக்கும். உங்களுக்கு பெயிண்ட்லேயோ கிளியர்லேயோ எதுலேயுமே வந்து கம்ப்ளைண்ட் வராது. ஸோ இப்போ வந்து ஒரு பாலிஸ்டர் பட்டி மிக்சிங் ரேஷியோ வந்து பார்த்துடலாம். 100 கிராமுக்கு வந்து 2 கிராம் ஆஃப் ஹார்ட்னர் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணோம். இப்போ நம்ம வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறதுக்காக ஒரு 50 கிராம் ஆஃப் பாலிஸ்டர் பட்டி நம்ம வந்து எடுத்துக்கலாம். 50 கிராமுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து பாதி, அதாவது 100ல் பாதி 50. ஸோ ஹார்ட்னர்லேயும் 2%ல் பாதி பார்த்தீங்க அப்படின்னா 1 கிராம். 50 கிராமுக்கு 1 கிராம் ஆஃப் ஹார்ட்னர் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் டேங்கில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 இதில் வந்து ரெக்கமெண்டட் பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 15 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் ட்ரை ஆக வந்து அலோவ் பண்ணணும். அலோவ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து அதை சாண்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். சாண்டிங்க்கு பொதுவாகவே ரெக்கமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா 80, 120, 150, 180 இந்த எமரி ஷீட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி சாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு ஹார்ட்னர் வந்து வச்சதுக்கப்புறம் அந்த பட்டியை வந்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அது ட்ரை ஆகும். இல்லைனா ஒரு இடத்துல வந்து ட்ரை ஆகும், இன்னொரு இடத்துல வந்து உங்களுக்கு ட்ரைனஸ் இருக்காது. அந்த பட்டி வந்து எவ்வளோ நாள் ஆனாலுமே அது வந்து ட்ரை ஆகாமல் அப்படியே தங்கிடும். ஸோ வந்து ஒன்ஸ் நீங்கள் வந்து ஹார்ட்னர் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த ஹார்ட்னரையும் பட்டியையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து பட்டியை வந்து ஃபில் பண்ண ஆரம்பிக்கலாம். நீங்கள் வந்து ஒரு பட்டி நைஃப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட்டி நைஃப் அரௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 10 rupees தான் உங்களுக்கு காஸ்ட் ஆகும். ஸோ அதை பட்டி நைஃப்பில் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு மேலே அழகாக வந்து நீங்கள் ரொம்ப ப்ரெஷர் இல்லாமல் மேலேருந்து வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளியராக அந்த பட்டி வந்து உட்காந்துரும். ஸோ அந்த பட்டி வந்து ஃபில் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து நீங்கள் வெயிட் பண்ணி சாண்டிங்க்கு போயிடலாம். ஆல்மோஸ்ட் ஒரு 2 hours ஆயிடுச்சு பாலிஸ்டர் பட்டி அப்ளை பண்ணி. இப்போ வந்து சாண்டிங்க்கு பார்த்தீங்கன்னா 100 நம்பரும் 120 வந்து நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். எதனால் வந்து 80 யூஸ் பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஸ்க்ராச்சஸ் வந்து பெருசாக விழுந்துடும் அப்படின்ற ரீசனுக்காக 100 வந்து யூஸ் பண்ணி சாண்ட் பண்ணிக்கலாம். வெறும் கையால் நீங்கள் வந்து ஒரு பேப்பரை கட் பண்ணி அப்படியே எடுத்து வந்து சாண்ட் பண்ணக்கூடாது. உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளாட்டான ஒரு பிளாக் வந்து உங்கள் கையில் வந்து இருக்கணும். ஸோ எங்கள்கிட்ட இருக்கிற இந்த டேங்க்குன்றதுனால சின்ன சைஸ் ஆஃப் பிளாக் மாதிரி வந்து நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம். அதில் வந்து இந்த ஷீட்டை வந்து முன்னாடி அந்த ரஃப்னஸை வந்து முன்னாடி இருக்கிற மாதிரியும் பேக்கில் வந்து உங்களுக்கு ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரியும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு நீங்கள் சாண்டிங் வந்து போகலாம். ஸோ ஒரு 100 ஷீட்டை நீங்கள் வந்து யூஸ் பண்ணி சாண்ட் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக தான் ஆகும் கம்பேர் டு 80. ஏன்னு கேட்டிங்கன்னா 80 வந்து ரஃப்னஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், 100ல் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி அதோட ஸ்க்ராச்னஸ் அந்த டேங்க்கில் இருக்கிற கோடு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து மெல்லிஸாக இருக்கும். அதனால வந்து 100 யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபுல்லாக வந்து சாண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு சாண்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி பட்டி வந்து வச்சுட்டு உங்களுக்கு வந்து டென்ட்டு பெருசாக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு டே அப்ளை பண்ணிவிட்டு மறுபடியும் அதை ட்ரை பண்ண விடுங்க. ட்ரை பண்ணிவிட்டு மறுபடியும் அதுக்கு மேலே வைங்க. ஒரே டைமில் வந்து உங்களால் அந்த டென்ஸை வந்து ஃபில் பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டைம் வச்சுட்டிங்க அப்படின்னா அது ட்ரை ஆனதுக்கப்புறம் மறுபடியும் அதுக்கு மேலே வைங்க. அப்போ தான் அதோட ஒரு டென்ட் இருக்கிற இடம் வந்து ஃபுல்ஃபில் ஆகும். ஃபுல் ஆனதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து சாண்டிங் போனீங்க, ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸ் வச்சு நீங்கள் சாண்டிங் பண்ணிங்கன்னா அது ஈஸியாக வந்து சாண்ட் ஆயிரும். ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ட்ரை கோட் கைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவுடர் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி ஃப்ளாட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதில் பெருசாக பார்த்தீங்கன்னா டென்ட் வந்து உள்ளார போகிற மாதிரி இங்கே எதுலேயுமே இல்லை. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னா சின்ன டென்ட் அப்படின்றதுனால எங்களுக்கு வந்து ஃப்ளாட்டாக ஒரு பிளாக்கை வச்சு நாங்கள் வந்து சாண்ட் பண்ணாலே போதுமாக இருந்துச்சு. நாங்கள் வந்து அதை வச்சு ஃபுல்லாக சாண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம்.
ஒன்ஸ் 100 பேப்பரில் வந்து சேண்ட் பண்ணதுக்கப்புறம் 120 எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பட்டியில் வந்து கோடு விழுந்திருக்கும் 100ல் போட்ட கோடு. ஸோ இந்த 120 போகும்போது தான் அது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பட்டியில் வந்து அந்த ஸ்க்ராச்சஸ் வந்து தெரியாது, அந்த கோடுங்க வந்து தெரியாது. இதை வந்து அதை இன்னும் நைஸ் பண்ணிவிடும். ஸோ இந்த 120 யூஸ் பண்ணி மறுபடியும் நாங்கள் வந்து சேண்ட் பண்ணோம் அப்படின்னா அது நல்லா வந்து நைஸ் ஆயிரும். உங்களுக்கு வந்து அதில் எதுலேயுமே வந்து அந்த ஸ்க்ராட்ச் ஆன அந்த கோடுங்க வந்து தெரியாது. ஸோ 120 அதுக்கப்புறம் 150 யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த சாஃப்ட்னஸ் வந்து நல்லாயிருக்கும். ஃபுல்லாக வந்து டேங்கோட சர்ஃபேஸ் எல்லாமே ஃப்ளாட் ஆயிடுச்சு. நம்ம கிளியராக வந்து சாண்டிங் பண்ணி எடுத்துட்டோம். ப்ரைமர் கோட் அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு சிலிக்கான் ரிமூவர் வந்து யூஸ் பண்ணோம். அதை எஸ்டி பிராண்டோட சிலிக்கான் ரிமூவரை வந்து நாங்கள் யூஸ் பண்ணி அதில் இருக்கிற எல்லா அந்த பவுடர்ஸு டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒரு சிலிக்கான் ரிமூவரை யூஸ் பண்ணி டிகிரிஸ்ன்னு சொல்லுவாங்க சில இடத்துல. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம ஃபுல்லாகவே அதை வந்து எடுத்துடலாம். ஒரு நார்மலான ஒரு காட்டன் கிளாத்தில் வந்து நீங்கள் அதை லைட்டாக ஒரு ட்ராப்ஸ் வந்து நீங்கள் நினச்சிட்டு நீங்கள் அப்படியே வைப் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல்லாகவே அதில் இருக்கிற அந்த சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் இருக்கட்டும், இந்த டஸ்ட் ஏதாச்சும் விழுந்திருக்கு அப்படின்னா அது எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணி க்ளீன் டேங்காக வந்து உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ ஃபுல்லாகவே வந்து நம்ம தொடச்சி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு ஒன்ஸ் நல்லா வைப் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ப்ரைமர் மிக்சிங் வந்து பார்த்துடலாம். நம்ம வந்து டுக்ஸான் பிராண்டோட DX62R அப்படின்ற ஒரு ப்ரைமரை தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் பொதுவாக லிட்டராக வாங்கும்போது உங்களுக்கு வந்து அந்த பேக்கிங்கோடு வந்துடும். நாங்கள் வந்து 500 ml வாங்கினோம். அதனால் அவங்க வந்து பேக்கிங்கை ஓப்பன் பண்ணி 500 ml கண்டெய்னரில் வந்து எங்களுக்கு மாற்றி கொடுத்தாங்க. ஸோ இந்த DX62R பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா இது கெட்டியாக தயிர் மாதிரி இருக்கும். எந்த அளவுக்கு ஒரு ப்ரைமர் வந்து உங்களுக்கு கெட்டியாக இருக்கோ அந்த அளவுக்கு அதில் வந்து கிரிப்னஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஒரு பெயிண்ட்டுக்கும் ப்ரைமருக்கும் உண்டான பைண்டிங் வந்து நல்லா ஒரு கம்பைன் ஆகி உங்களுக்கு வந்து லைஃப்பை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ எந்த அளவுக்கு ஒரு ப்ரைமர் கிரிப்பாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து பெயிண்டோட லைஃப்பும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போது ஒரு டேங்கை வந்து பெயிண்ட் பண்ண போகிறதுனால நம்ம வந்து 4 கோட் வந்து பெயிண்ட் பண்ண போகிறோம். அதாவது ப்ரைமரை வந்து கோட் பண்ண போகிறோம். இந்த ப்ரைமர் வந்து 150 ml வந்து எடுத்துக்கலாம். இதோட மிக்சிங் ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா 4:1. இதுக்கு வந்து நம்ம ஹார்ட்னரையும் யூஸ் பண்ண போகிறோம், தின்னரையும் யூஸ் பண்ண போகிறோம். தின்னரில் வந்து PU வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு 150 ml ஆஃப் ப்ரைமர் வந்து நம்ம எடுத்துக்கலாம். டுக்ஸான் பிராண்டட் DX62R. ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் 150 ml எடுத்ததுக்கப்புறம் ஹார்ட்னர் வந்து எடுத்துக்கலாம். இது டுக்ஸான் பிராண்டோட DX62 ஆக்டிவேட்டர். இது சில இடத்துல வந்து ஆக்டிவேட்டர்னு சொல்லுவாங்க, சில இடத்துல வந்து ஹார்ட்னர்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ 4:1 ரேஷியோன்றதுனால 150 கிராமுக்கு வந்து 37 ml ஆஃப் ஹார்ட்னர் வந்து தேவைப்படும். ஸோ 37 ml வந்து நம்ம ஹார்ட்னரை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து PU பார்த்தீங்க அப்படின்னா PU வந்து ஆக்சல்டா பிராண்டோட PU தான் நம்ம எடுக்கிறோம். இது லிட்டர் பார்த்தீங்கன்னா 260 rupees வந்து காஸ்ட் ஆகும். ஸோ இது வந்து ஒரு 37 ml வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். நமக்கு ஓவராலாக ஒரு 230 to 240 ml ஆஃப் ப்ரைமர் வந்து நமக்கு கிடச்சிருக்கும். ஸோ ஒரு கோட்டுக்கு வந்து 60 to 50 ml வந்து நம்ம அப்ளை பண்ணி ஒரு கோட்டை வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கோட்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு ஸ்மோக்கியாக வந்து நம்ம கோட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கோட்லேயே வந்து நீங்கள் ஃபுல்லாக கவர் ஆகும்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. ஃபஸ்ட்டு கோட் வந்து ஒரு ஸ்மோக்கியாக வந்து நீங்கள் கோட் பண்ணுங்கள். இது வந்து ஒரு நோட்டை நம்ம வந்து பைண்ட் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி தான் வந்து இந்த பெயிண்ட்டும். இட்ஸ் எ பைண்டிங் ப்ராசஸ். நீங்கள் வந்து இதை பைண்ட் பண்ண போகிறீங்க. ஒரு ஃபஸ்ட்டு வந்து பெயிண்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு ப்ரைமர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெயிண்ட் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு கிளியர் அப்ளை பண்ணுறது. இதுக்கு பேர் வந்து ஒரு பைண்டிங் தான். நீங்கள் வந்து எந்த அளவுக்கு பைண்டிங்கை வந்து ப்ராப்பராக பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அந்த பெயிண்ட்டும் கிளியரு ப்ரைமர் இதோட லைஃப் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு கோட் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஒரு ஸ்மோக்கியாக தான் நான் பண்ணியிருக்கோம். இதை வந்து நீங்கள் வீடியோவில் பாருங்கள். நல்ல ஒரு ஸ்மோக்கி லேயராக இதில் வந்து ஃபுல்லாக கவர் ஆகாது. ஃபஸ்ட்டு லேயர் வந்து ஒரு ஸ்மோக்கியாக நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு கோட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 to 10 minutes வரைக்கும் நீங்கள் வந்து டைம் கொடுங்க. இப்போ வந்து 5 to 10 minutes வந்து ஆயிடுச்சு. செகண்ட் கோட்டை வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். எதுக்காக இந்த 5 to 10 minutes வந்து கேட்டிங்க அப்படின்னா இந்த PU தின்னர் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு ஈஸியாக வந்து சீக்கிரமாக ட்ரை ஆகாது. கம்பேர் டு NC PU வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் அது வந்து ட்ரை ஆகுறதுக்கு. அதே மாதிரி இது வந்து ட்ரை ஆகலை அப்படின்னா உங்களுக்கு வந்து விரிங்கிள்ஸ் ஃபார்ம் ஆக ஸ்டார்ட் ஆகிரும். நீங்கள் சீக்கிரமாக வந்து நெக்ஸ்ட் கோட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து விரிங்கிள்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணி பைண்டிங் வந்து ப்ராப்பராக உங்களுக்கு கொடுக்காது.
ஸோ நீங்கள் வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஒவ்வொரு கோட்டுக்கும் வந்து இன்பிட்வீன் கேப் கொடுங்க. செகண்ட் கோட்டில் வந்து ஒரு 70 to 60% வந்து உங்களுக்கு வந்து டேங்க் கவர் ஆயிரும். ஸோ இந்த பட்டியெல்லாம் பாருங்களேன், இப்போ செகண்ட் கோட்டில் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து ஒரு 60 to 70% வரைக்கும் உங்களுக்கு ஃபுல்லாகவே கவர் ஆகிக்கும். இந்த செகண்ட் கோட்டை வந்து நம்ம முடித்ததுக்கு அப்புறம் நாம் வந்து தேர்ட் லேயருக்கு வந்து போகலாம். அதுக்கும் வந்து இன்பிட்வீன் பார்த்திங்கன்னா 5 to 10 மினிட்ஸ் வந்து நம்ம கேப் கொடுக்க போகிறோம். அரௌண்ட் ஒரு வந்து 5 to 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. தேர்ட் கோட்டை வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். இந்த தேர்ட் கோட்டில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே கவர் ஆயிரும். டேங்க் வந்து ஃபுல்லாகவே வந்து ப்ரைமரில் வந்து கவர் ஆயிரும். இதுக்கு மேலே ரஸ்ட்டோ எதுவுமே வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகாது. நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டைரெக்டாக வந்து பெயிண்டிங் போயிடலாம். இப்போ வந்து ப்ரைமர் எப்படி அடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அந்த டேங்கோட எண்டில் முடிச்சுட்டு 1 இன்ச்சு மேலே தூக்கி அதுக்கப்புறம் 2வது இதை வந்து நீங்கள் கையை ரிவர்ஸில் கொண்டு வரணும். அதே மாதிரி அதுக்கு மேலே 1 இன்ச்சு மேலே தூக்கி நீங்கள் மறுபடியும் வந்து இந்த சைடு கொண்டு போகணும். ஒரே இடத்துல நீங்கள் வந்து ப்ரைமர் அப்ளை பண்ணிருந்தாலுமே அது வந்து அந்த இடத்துல அப்படியே ஒழுகி போயிடும். ஸோ அந்த கை ரொட்டேஷன் பார்த்திங்க அப்படின்னா ரைட் டு லெஃப்ட், லெஃப்ட் டு ரைட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் ரைட்லேருந்து லெஃப்ட் போகும்போது ஒரு மோஷனில் போகுது அப்படின்னா ஒரு இன்ச்சை நீங்கள் கீழே இறக்கி மறுபடியும் லெஃப்ட் சைடு வரணும். ஸோ அப்படி தான் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா எந்த இடத்துலையுமே எந்த ஒரு ப்ராப்ளமே ஆகாது. இப்போ வந்து தேர்ட் கோட்டு முடிஞ்சு நம்ம வந்து ஃபோர்த்து கோட்டை வந்து அப்ளை பண்ண போகலாம். இந்த ஃபோர்த்து கோட்டு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு எல்லாமே கவர் ஆனதுக்கப்புறம் நல்ல டீப் ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு கொடுக்கும். நல்லா மொத்தமாக வந்து உங்களுக்கு ப்ரைமர் வந்து இதில் உட்காந்துருக்கும். ஸோ நீங்கள் வந்து இதை சாண்டிங் பண்ணும்போதும் உங்களுக்கு ப்ரைமர் எந்த இடத்துலையுமே வந்து போயிருக்காது. நீங்கள் வந்து ஒரு கோட்டு வந்து இந்த ஃபோர்த்து கோட்டு வந்து உங்களுக்கு 300, 400, 600 யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டாண்ட் பண்ணும்போதும் ப்ரைமர் வந்து எந்த இடத்துலையுமே கரையாது, உங்களுக்கு அப்படியே இருக்கும். அந்த ப்ரைமருக்கு மேலே வந்து நீங்கள் தாராளமாக பெயிண்ட் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்து ப்ரைமர் 4 கோட்டும் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஃபைனல் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள் அவுட்புட்டு. ஸோ கைஸ், இந்த எஃபர்ட் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்காக தான். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட்டு தான் வந்து எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். உங்களோட மோட்டிவேஷன் எடுத்து தான் எங்களுக்கு வந்து ஃபர்தராக நிறையா வீடியோஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ கீப் சப்போர்ட்டிங் அஸ் கைஸ், அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Bye.